அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பத்திரமாய் நடந்து ஆண்டவரே. இந்த செய்கைகள் அற்புதம் ஆண்டவரே. இந்த செய்கைகள் மகத்துவமானது ஆண்டவரே. எத்தனை எத்தனை அதிசயங்களை செய்திருக்கீங்கப்பா. ஒரு நாள் போதாத ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமா போதாத ஆண்டவரே. சொல்லி 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 துதிக்க எங்க ஆயுசு நாட்கள் போதாத ஆண்டவரே. எவ்வளவாய் மேன்மைப்படுத்திருக்கீங்கப்பா, எவ்வளவாய் தகுதிப்படுத்திருக்கீங்கப்பா. ஒன்றுக்கு உதவாத சுமந்தீங்களே, ஏந்தி வந்தீங்களே, பாதுகாத்தீங்களே. உனக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்தி என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்தி என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசுவா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசுவா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசுவா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசுவா, இப்போதும் என் வாழ்விலே. நேற்றைய தினம் ஒரு காரியத்தை நான் படிக்கும்போது மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அது என்னவென்றால், துன்மார்க்கர் பெரும் பேர் புகழ், அவங்களுடைய செல்வம் செழிப்பு எல்லாமே ஒரு நீர்க்குமிழியை போல மறைந்து விடுமா. அத ஒரு பேஷ்வாக் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். யார் யாரெல்லாம் அநியாயமா சாம்ராஜ்யத்தை கைப்பற்றின ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்கள் யாரெல்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய சரீரத்தில் எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாராம். இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் முடிவில் எழுதுறாரு, துன்மார்க்க பெரும் பேர் புகழ் எல்லாமே ஒருவருக்கும் பயனற்றதான், அது என்றைக்கும் நிலைக்காது என்று அவர் எழுதுகிறார். உண்மைதான். அநேக ராஜ்யங்களை கைப்பற்றின அலெக்சாண்டர் மாவீரன், அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ராஜ்யங்களை கைப்பற்றினான். அவன் உட்கார்ந்து அழுதானா, இதுக்கு மேல நான் கைப்பற்ற எனக்கு எந்த ராஜ்யமும் இல்லையே, என் கூட யுத்தம் செய்ய யாருமே இல்லையே என்று அழுதான். அந்த அளவுக்கு வெற்றி பெற்றவன். ஆனா எந்த ஒரு வெற்றியும் அவனுக்கு திருப்தியே தரல. சிறு வயதிலேயே அவன் இறந்து போனான்.
அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் பெற்ற செல்வமும் பேரும் புகழும் அவனுக்கு ஒரு பயனும் தரவில்லை. கடைசியில் அனாதையாக இறந்து போனான் என்று சரித்திரம் பார்க்கிறோம். அதே மாதிரி அனபெல் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவனும் அநேக சாம்ராஜ்யங்களை கைப்பற்றான். அவன் கூட யுத்தம் செய்தவர்களுடைய அந்த போர் செய்த வீரர்கள் சாகடித்து அவர்களுடைய மோதிரத்தை எதிர்த்து சேமித்து வைத்தான். அவன் சேமித்து வைத்தது 3 மரக்கால் அந்த படி நிறைய சேர்த்து வச்சான். அவ்வளவு பேரை கொண்டு தீர்த்தான். ஆனா அவனுக்கும் முடியல. அவனுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாமல் போனதுனால விஷம் குடித்து தற்கொலை செய்தான். அவன் சாகும்போது கூட அவனுக்காக பரிதவிக்க அழுக யாருமே இல்லையா. அது போல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நீரோ மன்னன் 10 லட்சம் யூதர்களை சாகடித்தான். கொடூரமான முறையில் சாகடித்தான். கிளாடியஸ் சீசர் எத்தனையோ பட்டணங்களை கைப்பற்றி இருந்தான். தன்னுடைய சொந்த நண்பர்களால் கொல்லப்பட்டு இருந்தான். மாவீரன் நெப்போலியன் குறித்து பார்ப்போமானால் அவனுடைய கடைசி நாட்களை சிறையிலேயே கழித்து இறந்து போனான் என்று வரலாறு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் அப்படிதாங்க. தேவனை முன்வைக்காமல் நாம் எதை செய்தாலும் எதை தேடி போனாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இது இப்படிதான் நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானி சொல்லுகிறான், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை காட்டிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடி கொஞ்ச பொருள் உத்தமம். இவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது. பணக்காரனா இருக்கணும், பெரிய பேர் புகழ் இருக்கணும் ஆசைப்பட வேண்டாம். நம்ம தேவனுடைய பிள்ளை, ராஜாவோட பிள்ளை. நம்ம பார்க்கும்போது வேதத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது வேதத்துல நமக்கு ஒரு ராஜா இருக்காரு, தாவீது ராஜா. அவரை குறித்து பார்க்கும்போது பார்த்தா அவனும் நிறைய செல்வம். அவன் போன யுத்தத்துல எல்லாம் வெற்றி தான், அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவ்வளவு வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அவன் நிலைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனை முன்வைத்து இருந்தான். என்னுடைய சுவாசம் தேவன் என்று சொன்னான். தேவனே, நீங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது என்று தரை மட்டும் தாழ்த்தினான். அதனாலதான் அவன் மாத்திரம் கிடையாது, அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய சந்தில நம்ம ஏசப்பா வந்து பிறந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, சங்கீதம் 27:9 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் அழிந்து போவானா, இல்லாமல் போவானா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. நம்ம பூமியை சுதந்திரிக்க வந்தவர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் அவரையே முன்வைக்க வேண்டும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம், எல்லாரும் பாக்குறாங்க, அதற்காக தேவனை துதிப்போம். நம்ம சும்மா இருந்தா பாஸ்டர் பாப்பாரு, அதற்காக துதிப்போம் இல்லைங்க. உண்மையாய் முழு இருதயத்தோடு துதித்து பாருங்க. உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களை எவரையும் மேன்மைப்படுத்தும்படி இந்த பூமிக்கு வந்த தேவன். நீங்க யாரு, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த வேலையில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுப்பா, நான் வெறுமையான பாத்திரமா இந்த சமூகத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆசீர்வதிப்பீங்களா? இந்த நாளில் நான் ஆசீர்வதித்திருங்கப்பா அப்படின்னு தாழ்மையாய் விசுவாசமாய் நாம் கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா நீங்க செய்திடுவே.
லேசான காரியம், எல்லோரும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாய் அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாய் அளிப்பது லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். எல்லோரும் லேசான காரியம். லேசான காரியம். எல்லோரும் லேசான காரியம். நாங்க குஜராத்ல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஊழியரை நான் சந்திச்சேன். அவர் பேர் வந்து பாஸ்டர் சல்ராம்னு. ஊழியம் செய்துட்டு இருக்காரு. ஒரு கால் வராதவருக்கு நொண்டி நொண்டி தான் ஊழியம் செய்வாரு. அவர் கையில பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் பிஜேபி சிம்பிள்லாம் குத்தி வச்சிருக்காரு, பச்சை குத்தி வச்சிருக்காரு. அங்க வந்து எல்லா மனுஷனுமே உடம்புல சரீரத்துல பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. அவர் சரீரத்துல பார்த்தா வேலு சிம்பிள், அப்புறம் பிஜேபி சிம்பிள், பாரத் மாதா கி ஜெய், இப்படி நிறைய இந்துக்களுடைய முத்திரைகளை வந்து சரீரத்துல குத்தி வச்சிருக்காரு. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஊழியம் செய்றீங்க, எப்படி உங்க சரீரத்துல இதெல்லாம் வந்து அப்படிங்கும் போது அவர் சொன்னாரு, இதெல்லாமே நான் வைத்திருக்கிற காரணம் நான் இயேசுவை அறியாததுக்கு முன்னாடி நான் செய்த தவறுகள். ஆனா இப்ப சாட்சிக்காக நான் அப்படியே வைத்திருக்கேன் பதர் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய சாட்சி பெரியது. நான் ஒரு பெரிய இந்து வைராக்கியமான ஆள். எத்தனையோ கிறிஸ்தவர்களை அடித்திருக்கிறாராம். சபையில போய் மைக் ஸ்பீக்கர் எல்லாம் வளைச்சு நிறைய நிர்வாணமா ஆக்கியிருக்காங்க. ஒரு போதகரை வந்து நிர்வாணமா ஆக்கி தெருவில் நிக்க வச்சாராம். அவர் சொன்னாரு, கல்யாணம் முடிஞ்சு அவர் மனைவி யாரோ ஒரு இந்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா அந்த பெண் பாத்தீங்கன்னா ரகசிய கிறிஸ்தவன். அவ வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் தான் தெரிஞ்சது இவ நம்ம மனைவி ஒரு கிறிஸ்தவ அப்படின்ட்டு. அப்ப அந்த மனைவியை அடித்து ரொம்ப துன்புறுத்தி இருக்காரு. ஏன் நான் கிறிஸ்தவங்கன்னா எனக்கு பிடிக்காது, என்ன ஏன் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடித்து துன்புறுத்தினாராம். ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த குடும்பமே வந்து சபையில வந்து உட்காருது. எப்படிங்க அது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னா தன்னுடைய மனைவியின் நடத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவர் எப்படின்னா, அதாவது மாமியார் மருமகன் எப்படி இருக்கணும்னு எங்க ஊரே, எங்க தெருவே, எங்க குடும்பத்தை பார்த்து நாங்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்க தெரு முழுதுமா இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. மாமியாரும் மருமகளும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க. அந்த மாமியாருக்கு பாத்தீங்கன்னா முகமெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும். தோல்ல ஒரு பலவீனம், உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருந்தது. ஆனா அந்த மாமியாரை அவ்வளவு அன்பாய் அனுசரித்து அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையான கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆமாங்கிறத நீங்க வாங்க என் கூட நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது என்னை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. பார்த்தா மருமக மாமியாருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறா. என் கண்ணால பார்த்தேன் நான். மாமியாருக்கு கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா தினமும் அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் சாப்பிடுவாங்க. அந்த அன்பை கொண்டு அந்த தெருவே, அந்த ஊரே, அந்த குடும்பத்துக்கு ஒரு சாட்சியா இருக்காங்க. ஆண்டவருடைய நாமம் அந்த குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றது பெருமை கிடையாதுங்க. நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்றது ஒரு நாளும் பெருமை கிடையாது. நான் எவ்வளவு வசனத்தை மனப்பாடமா சொல்லுவேன்னு நல்லதுதான், தேவன் கொடுத்த தாளந்தது நல்லதுதான். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது.
நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம் அதுதான் முக்கியம். ஊழியம் செய்யறதை விட தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறோம் அதுதாங்க முக்கியம். அதுதான் கிறிஸ்தவம். ஒரு காலத்துல கிறிஸ்தவங்களை பத்தி என்ன சொல்லியிருந்தேன்னா, இவர் கிறிஸ்தவர், இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் கிறிஸ்தவர், இவர் ஜாதி பார்க்க மாட்டார், இவர் கிறிஸ்தவர், இவர் மனசுல கசப்பு வைத்துக்க மாட்டாரு, இவர் கிறிஸ்தவர், இவர் யாரையும் வெறுக்க மாட்டார், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாரு. இதுதாங்க சாட்சியா இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்போ இந்த கிறிஸ்தவர்களை யாராவது பார்த்து அப்படி சொல்ல முடியுதா? சொல்லுற மாதிரி இருக்கிறோமா நம்ம? இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நம்ம எவ்வளவு கிருபையா ரட்சித்து இருக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது காசு கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவு செல்வம், எவ்வளவு நாட்டை நாம் கைப்பற்றினாலும் நம்மளே நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். நம்ம முன்னாள் முதலமைச்சருக்கு நேர்ந்த கதி, அவங்களுடைய மரணம் எவ்வளவு கொடுமையா இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். செல்வம் ஒரு நாளும் நமக்கு கொடுக்காது. தேவன் விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். தேவன் நம்ம சொல்லி இருக்கிறார், நீங்க உப்பா, இந்த உலகத்துக்கு உப்பானவர்கள், சாணமானவர்கள், உலகத்துக்கு ஒளியாய் இருக்கக்கூடியவர்கள் நாம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமா? நம்மை விட எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் இருந்தாலும் நம்மை தேடி வந்த தேவன் அவர்தான். எந்த தகுதியும் இல்லாமல் நம்மை தேடி வந்த தேவன். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்னை தாங்கி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நாம் மகிழ்ந்து கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் மகிழ்ந்து கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றினார். எல்லா பலவீனங்களிலிருந்தும் நீ காப்பாற்றினார். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டோம். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டோம். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டோம். ஆதரி உந்தன் கூடாரத்தை அழகாது
நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை தாம்பா எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை தாம்பா எங்களை நடத்தி வந்தது. உங்க கிருபை தாம்பா எங்களை தாங்கி வந்தது. எத்தனை ஆச்சரியமானது. நன்றி ஆண்டவரே. இத்தனை அழகான தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுங்கள். நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவீங்க. நன்றி ஆண்டவர். எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவர். அவர் கிருபை நம்மை தாங்கியது. ஆறாவது வேலை கட்டளை ஆவியானவர் நம்மை நடத்தினார். தேவ பிரசனம் நம்மை ஓடியது. அவர் மகிமினாலே கட்டை ஒட்டி சிறக்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் வந்தபோது அவர் பாடி ஆராதித்தார்களாம். கர்த்தர் நம்மை
வெற்றி சிறக்க பண்ணினார்கள். யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் உட்காருவோம். நன்றியாளர்களே, காலை வேளையிலே வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு சிறப்பு சாட்சி வரன்னு சொன்னாங்க, வரல. ஆமென். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வதற்கு முன்பாக சில அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த நாளில் நாம் ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி கேபா 6 6வது ஆண்டு கேபா நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அக்டோபர் 2க்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஜெபத்தில் தாங்குங்க. அநேக சகோதரிகள் ஜெபிக்கிறீங்க, வாலிபர்கள் ஜெபிங்க. வாலிபர்கள் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு பெரிய எழுப்புதலை வருகிறதான திருச்சபைகளுக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும். வாலிபர்களை கொண்டு ஒவ்வொரு சபையிலும் 7 நபர்கள் வந்து கலந்து கொள்கிற போட்டி இருக்கிறபடினாலே பிரசங்க போட்டி, பாடல் போட்டி, மௌன போட்டி, இந்த போட்டிகள் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகம புத்தகம் 1லிருந்து 50 அதிகாரம் வரை உள்ள கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கப்பு பரிசு கொடுக்க போகிறோம். அதற்காக சில முயற்சிகள் எடுத்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். இன்னும் கர்த்தர் முழுமையாக எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக செய்வீங்க. அல்லேலூயா. வருகிற சபையார் நம்மோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும். வருகிற சபையார் எல்லாம் ஒரு மனதோடு கூட இருக்க வேண்டும். அதாவது போட்டி இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது. தேவ பிரசனத்தோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பரிசு கப்பில் இல்லை, பரலோகம். கப்பை வாங்கிட்டு பரலோகத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கப்புக்காக பரலோகத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? அதனால் நம்ம பொக்கிஷன்லாம் பரலோகமாக இருக்கணும். கர்த்தர் நாளில் நம்ம நடத்துவார். காலையில் வந்தவங்களுக்கு தெரியும். 6வது நேரத்தில் அருமையான ஊழியக்காரர் நடத்தும் போது சொன்னார், எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய அரசர்கள் இழந்து போனதை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்க சொத்துக்களை சேர்ந்தாங்க, நாடுகளை பிடித்தாங்க, ஆனால் பரலோகத்தை விட்டாங்க. ஆகவே நம்ம பரலோகத்தை பிடிச்சிருக்கிறோம், பரலோகத்தின் தேவனை பிடித்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த கேபாக்காக, வாலிபர் கூட்டத்துக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் நடக்கிறது. சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை பொதுவான உபவாசம் நடக்கிறது. சனிக்கிழமை வந்து கலந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமையிலே பைபிள் காலேஜ் நடக்கிறது. நம்ம திருச்சபையிலே எஸ்டிசி பைபிள் காலேஜ் நடக்கிறது. அநேக இடத்துல பங்கு பெறுகிறார்கள். கடந்த வாரத்தில் நல்ல கிளாஸ் எடுத்தாங்க. நான் வந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப பிரயோஜனமான, எனக்கே பிரயோஜனமானது. நீங்கள் படிக்க விரும்பினால் அடுத்த வருஷம் பிடிஹெச் ஆரம்பிக்கிறது. பிடிஹெச் 3 வருஷம் தான் படிக்க முடியும். ஆனால் நீங்கள் படிக்க நினைச்சா உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். 3வது வருஷம் படிக்கிறது. மீதி 2 வருஷம் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். எல்லோரும் ஃப்ரண்ட்லேருந்து போவாங்க இல்லைங்களா? நான் உங்களை பேக்லேருந்தே வர வைப்பேன். ஆமென். அதனால் எதுக்குன்னா அந்த படிக்கிற ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். பிடிஹெச் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம், அப்புறம் அட்வான்ஸ் படிக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா அதை படிக்கிற ஆர்வம் வேணும் உங்களுக்கு. அதுக்காக சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதை உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால், பிடிஹெச் படிக்க விருப்பம் இருந்தால், வேலைக்கிழமையில் நம்ம சபையில் நடக்கிறது. நம்ம சபையில் நடக்கிறத நீங்கள் பயன்படுத்திங்க. கழுதை தேடி கட்டெருமான கதையாக 10 பேர் கிட்ட நம்ம சபையில் விசுவாசிங்க படித்தாங்க. இப்போ 2 பேர் 3 பேர் தான் படிக்கிறாங்க பைபிள் காலேஜில். அது இல்லையா?
நம்ம விசுவாசிகளுக்காக ஏற்படுத்தினோம். இப்போ வெளியில இருந்தெல்லாம் வெளியே வந்து படிக்கிறாங்க. பாருங்க, போரூர்ல இருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க. போரூர்லாம் பக்கத்தில் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாட்களிலே பிரதான கட்டளை என்ற வேத பாடத்தை நடத்தினோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் நாம் மகிமைப்படுது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய சபை அறிவிப்புகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிறது உபவாச ஜபம். வந்து ஜெபிங்க சகோதரிங்க. புதன்கிழமையில் சகோதரிகள் இணைந்து கைப்பதி ஊழியம் செய்கிறாங்க. புதன்கிழமை காலையில் புதன்கிழமை நடக்கிறது. வேலைக்கிழமை 11 மணிக்கு வைத்திருக்கிறாங்க. சகோதரிகள் கைப்பதி ஊழியம் செய்கிறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்மெல்லாம் கண்களை மூடுவோம். இந்த நாளில் நம்மெல்லாம் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக மெல்ல ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆவியானவரே என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்கப்பா. நான் விடாய்த்து போய் வந்திருக்கிறேன், பலவீனமாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், போராட்டத்தோடு வந்திருக்கிறேன். என்னோட பேசுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் மத்தியிலே அருமையான ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அபிஷேகம் பூர்த்தி அவர் வந்திருக்கிறார்கள். அவர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க மனைவி வந்திருக்காங்க. சோதரம் அவரோடு சேர்ந்து அவங்க டீம் விசுவாசிகள் வந்திருக்கிறாங்க. ஐயா சுவிசேஷகர் ரவி வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆதரப்படுத்தும், ஆஸ்வதிக்கும். ஆகவே நம்ம எல்லாரும் தங்களை மூடி பரலோக பிதாவே நீ பேசணும்ப்பா. ஆவியானவர் ஊழியக்காரர் மறைத்து வெளிப்படுத்தே சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.